வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை என்னென்னா கோமாளி பூதம். வழக்கமாக இந்த விளக்கை தேய்ச்சா ஜீனி பூதம் தான் வரும். ஆனால் இந்த தடவை ஒரு கோமாளி பூதம் வருது. வாங்க பார்ப்போம். பூஜு ஒரு நாள் அலாவுதீன் கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் விளக்கு தேய்ச்சரும் ஒரு ஜீனி பூதம் வந்துச்சான். அந்த ஜீனி பூதத்தை பார்த்ததும் பூஜுவுக்கு ரொம்பவும் சந்தோஷம். தனக்கும் இப்படி ஒரு பூதம் கிடைச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி அந்த விளக்கு வாங்க கடைக்கு போனான். விளக்குக்காக கடையாக தேடினான். கடைசியில் ஒரு வழியாக அந்த கடையை கண்டுபிடிச்சான். அந்த ஆபத்தான விளக்கை யார்கிட்டையாவது ஏமாத்தித்தலான்னு கடைக்காரன் காத்துட்டு இருக்கும்போது தான் பூஜு வாங்கிட்டு போனான். அந்த விளக்கு அவன் கைக்கு தானாக போயிடுச்சு. ஜீனி பூதம் வரும்னு நம்பி அந்த விளக்கை தேய்க்கும் போது ஆபத்தான ஒரு பூதம் சிரிச்சுக்கிட்டே வந்து பயன்படுத்திச்சான். அதோட சிரிப்பை பார்த்து பயந்து ஓடின பூஜுவை அந்த பூதம் தடுத்து நிறுத்தி பேச ஆரம்பிச்சிடான். ஜீனி பூதம் வரும்னு பார்த்தா இப்படி ஒரு ஆபத்தான பூதம் வந்து நிற்குதுன்னு ஒரு பக்கம் பயந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சு நின்றுட்டு இருந்தான். ஏய் சிறுவனே, ஒழுங்கா எனக்கு விடுதலை வாங்கி கொடு, இல்லைன்னா என் கோபத்துக்கு ஆளாகிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். பூஜு குழம்பியே போயிட்டான். ஏற்கனவே விளக்குலேருந்து விடுதலை வாங்கி கொடுத்துட்டேனே, இது தெரியாமல் பேசுகிற இந்த பூதம் சரியான கோமாளி பூதமாக இருக்கு, இது ஈஸியாக ஏமாத்தலான்னு ஒரு ஐடியா பண்ணான். உனக்கு விடுதலை தரணும்னா எனக்கு நீ ஒரு உண்மையை சொல்லணும். இந்த விளக்குக்குள்ளே நீ எப்படி அடைஞ்ச, யார் ஒன்று அடைச்சி வச்சாங்க, எதுக்காக அடைச்சி வச்சாங்க அப்படிங்கிற உண்மையை சொன்னாதான் உனக்கு விடுதலை வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னான். பூஜு அப்படி சொன்னதும் இந்த பூதம் ரொம்ப நேரமாக யோசிக்குது. யார் இப்படிலாம் பண்ணியிருப்பான்னு யோசித்தாலும் தனக்கு ஞாபகமே வரல. உடனே அந்த பூஜுக்கிட்டே சொல்லிச்சு, எனக்கு இது ஞாபகம் வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீயே சொல்லுன்னு சொல்லிச்சு. உடனே பூஜு என்ன சொன்னா, உனக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ சொன்னால் போதும், அது வரைக்கும் நீ இந்த விளக்குக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் அவன் பேச்சை நம்பி பூதமும் அந்த விளக்குக்குள்ளே போயிடுச்சு. சாமர்த்தியமாக பேசி பூஜு தப்பிச்சுக்கிட்டான். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு நம்ம RMS Edit சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.